நேரங்களில் சாப்பாடு இடைவேளை மற்றும் தேநீர் இடைவேளையை உடலுறவுக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு ரஷ்ய மக்களுக்கு புத்தின் வலியுறுத்தியதாக வெளியான செய்தி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வரும் நிலையில் உக்ரைனுக்கு எதிராக போர் நடத்தி வரும் ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய கவலையை அளித்துள்ளதாம். இதனால் மக்கள் குழந்தைகள் அதிக அளவில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நம்முடைய முன்னோர்கள் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்ற வரலாறு உண்டு எனவும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் பணிபுரியும் இடத்தில் வேலையின் போது உடலுறவு கொள்ளுமாறு ரஷ்யாவுக்கு புட்டின் வலியுறுத்தியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் தற்பொழுதுள்ள மக்கள் தொகை அப்படியே நிலைத்திருக்க ஒரு பெண்ணுக்கு 2.1 என்ற சதவீதம் அளவில் குழந்தைகள் பிறக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது இது 1.5% குறைந்துள்ளதாம். 1999ற்கு பிறகு தற்போது ரஷ்யாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த ஜூன் மாதம் 1 லட்சத்திற்கும் குறைவான குழந்தைகள் தான் பிறந்துள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு முதல் பாதியில் பிறந்த குழந்தைகளை விட தற்பொழுது 2024 முதல் பாதியில் 16,000 குழந்தைகள் குறைவாக பிறந்துள்ளதாக ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவர நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதே காலகட்டத்தில் உக்ரைன் சண்டை உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் 49,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் மக்கள் தொகை வீழ்ச்சி 18% அதிகரித்துள்ளது. பெண்கள் குழந்தைகள் அதிக அளவில் பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறு மருத்துவ சலுகைகளும் அளிக்கப்பட்டு வருகின்றதாம். பல நாடுகளில் இந்த கருத்துக்கு பெரும் எதிர்ப்பும் ஆதரவும் பெற்று சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வாறு கணவன் மனைவி இருவரும் ஒரே பணியிடத்தில் இருக்க முடியும்? இது போன்ற பல கேள்விகளை நெட்டிசன்கள் முன்வைத்து வருகின்றனர். சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமாகவே மாறியுள்ளது புட்டினின் கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.